ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகைன் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, கேதுவோட செவ்வாய் சேர்ந்தால் என்ன மாதிரி பலன்கள். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா, இரு கிரகங்கள் இணைந்தால் என்ன மாதிரி பாசிட்டிவான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பழைய பதிவுகளை பார்த்துருக்கோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பதிவுகள் இருக்குது. கேதுவோட மட்டும் இல்லை, சனியோடு சேர்ந்த கிரகங்கள், இதை தவிர சூரியனோட சேர்ந்த கிரகங்கள், இந்த பதிவுகள்லாம் பழைய பதிவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் பாசிட்டிவான பலன்களை எடுக்கலாம், எப்படி பாசிட்டிவான பலன்களை சொல்லி நீங்கள் உங்களுடைய கிளைண்ட்ஸாக இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கே நீங்களே பார்த்துக்கிட்டிங்கனாலும் எப்படி அடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிட்டு சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்றது தான் நம்ம அமர்நாத் ஆஸ்ட்ரோ பலன்கள் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த வரிசையில் இன்றைக்கி கேதுவோட செவ்வாய் கிரகம் சேர்ந்தால் எப்படி இருக்கும். இப்போ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேது தாசம் நடக்கலாம், இல்லை செவ்வாய் தாசம் நடக்கலாம், சனி தாசம் நடக்கலாம், சனி வக்ரமாயி தாசம் கொடுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் இருந்ததுன்னா, இந்த மாதிரி எந்த தசையில் பிரச்சனை இருந்தாலும் உங்களால் பலன் எடுக்க முடியல, அதற்கு காரணம் என்னன்னு தெரியல, அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளிவரணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சிங்கன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடத்தோட உங்களுடைய கேள்வி, உங்களுடைய பிரச்சனை என்னன்னு போட்டிங்கன்னா அதற்கான பதில் 24 மணி நேரத்துக்குள்ளே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு வழங்கப்படும். கமெண்ட் பாக்ஸ்லேயே நீங்கள் கேள்வியை பதிவிடலாம். இது ஒன்று. இது தவிர நீங்கள் ஜோதிடம் பலன் எடுக்கிற மாதிரி கற்றுக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே பேசிக் நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பலன் எடுக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா பொது பலன்கள்ன்றது பொதுவான பலன்கள் தான். பலன் எடுக்கிறதுனா உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த பிறந்த நேரம், பிறந்த தேதி, இதை வச்சு தான் உங்களுடைய தசா புத்தி, லக்னம், லக்னாதிபதி, நீங்கள் எந்த வயசில் இருக்கீங்க, இதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் நீங்கள் எடுக்க முடியும். அதுதான் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது. அதை நீங்கள் மற்ற பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நீங்கள் பலன்கள் சொல்ல முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் ஜென்ரலாக ஒரு ப்ரிடிக்ஷன் சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக 90% தப்பாக தான் இருக்கும். அப்படி நீங்கள் ஒரு வேளை ஜோதிடம் கற்றுக்கணுன்னு விரும்புனீங்கன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்போ உங்களுடைய பிறந்த தகவலோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல ஜோதிடம் வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை ஜோதிட கிளாஸில் சேர்த்துக்கிட்டு வேணாமான்றதை உங்களுக்கு பதில் அளிக்கப்படும். சரிங்களா? இது ரெண்டாவது. இப்போ நம்ம பதிவுக்கு போகலாம். இன்றைக்கி பதிவுக்கு நம்ம சொன்ன மாதிரி கேதுவோட செவ்வாய் சேர்ந்து இருந்ததுனா எந்த வீட்டில் இருந்தாலும் எப்படி பலன் இருக்கும், ஒரு உதாரண ஜாதகத்தோடையே நம்ம பார்த்தா சிறப்பாக இருக்கும். கேதுன்றது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை 18 months ஒன்ஸ் அவர் சேஞ்ச் ஆவார் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு. ஆனால் செவ்வாய் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 75 நாள் இல்லை 3 மாதம் ஒரு ராசி